ஆஹா ஓஹோ ஆஃபருங்க ஆடி சேலு வந்தாச்சுங்க ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் நம்பிதான் இப்ப படம் இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒண்ணு என்னன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மிஸ்யூஸ் பண்றாங்க டு டிஃபேம் an ஆர்டிஸ்ட். இது ரெகுலரா நடக்குது. இதுக்கான காரணம் உங்களை போல நடிகைகள் இயக்குனர்கள் எல்லாருமே தானே. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஏன்னா சிலது நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்டிஸ்ட காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஷைனிங் ஆர்டிஸ்ட் இன்னொருத்தர் க்ரூமிங் ஆர்டிஸ்ட் காலி பண்ற மாதிரி ஆயிடுது. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க சார். கண்டிப்பா அது இருக்குதான் சார். ஏன்னா நீங்க எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியால பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு. அது கண்டிப்பா உண்மைதான், அது இருக்குதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட பண்ணுறோம் இன்னொருத்தங்களுக்கு பண்ணலன்னா அதுவே நம்ம அந்த படத்தை பற்றி தப்பாக பேசுறதுக்கான அவங்களே கிரியேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார். எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கா, அது நம்ம அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ சில படங்கள் நல்லா இருக்கு, எதுலையுமே நம்ம பெருசாக சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் அதெல்லாம் பேசிக்காக படங்களுக்கு என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனோன்னா பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு. சில பெரிய படங்களே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காம போயிருக்கு. ஸோ அது எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும். பட் நான் பர்சனலாக யோசிக்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி சில படங்கள் ரிவ்யூஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸில் இன்னொரு தமிழ் படம் ஆட் வருதுல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு வீக்கில் 3 படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தை இன்னும் 2 படத்தோட ஆட் வருது. அந்த படத்தையும் அவர் காலி பண்ணுறாங்க, இந்த படத்தையும் காலி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிஸ்னஸ் தரது கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பார்க்குறேன். அதை எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம், ஏன்னா மற்ற ஆட்லாம் எப்படியாலும் சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம், மற்ற ஆடுலாம் தரதான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மற்றவங்க தரலாம். பட் நம்ம ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு நம்மளே திரும்ப அதை பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது, அது பிடிக்கல. அதனால எனக்கே ரீசெண்டாக ஒரு படம் ரிவ்யூ வச்சுக்கலாம் அந்த மாதிரி தரணும் போது என்னோட படம் ஒரு ஆட் நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன், தலை இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. பட் அது மீறி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவை. பட் ஆனால் ரொம்ப அன்எத்திக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் இப்போ ஓகே எக்ஸ்போஷர் கிடைக்கணும், உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பணம் போட்டுறீங்க, அது ரொம்ப நேர்மையான விஷயம், நீங்கள் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, ஆனால் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்க மீறி அவங்களை ஒப்பீனியன் சொல்கிறாங்க. பட் அது விமர்சனம் பண்ணுற விதமோ ஏதோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதில் அதே நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு 4 படத்தோட ஆடு வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான். டைரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த சென்சார் இங்கே இருக்கு, சென்சார் அப்படிங்கிறது மூவிக்கு நிறைய லிமிடேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் விஷுவல் மீடியாவில் கப்பிள் விளாகாக இருக்கட்டும், சிங்கிள் விளாக்ஸாக இருக்கட்டும், சோலோ விளாக்ஸ், இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது. ஒரு லிமிட்டாக எந்த லிமிட்டுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணீங்க? எந்த லிமிட்னா ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் முதல்ல இப்போ பார்த்துங்க, சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல கெட்ட வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சுழிப்போம். பட் இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆகிடுச்சு. அது சும்மா குழந்தைகள் கூட அதை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது, இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது. ஒரு பர்சனலான விஷயங்கள், பிரைவசியான விஷயங்களை கூட கண்டென்ட் ஆக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியா இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஸ் ஷோலேயே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க. நான்லாம் ரிவியூவில் சாம் சிஎஸ் கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ என்னன்னா இல்லை எங்கள் ரிவியூலாம் பார்க்குறீங்களா? அதையும் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் ஒருத்தவங்க எனக்கு ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா சாமியுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இங்கே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே. என்னன்னா நம்ம ஊரில் ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது, சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்காரில் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன், அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும், எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது சவுண்ட் எஃபெக்ட்ஸு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்னவாகுனா சில படங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது.
ஸோ ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம், இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி மேலே பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு, என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு. நான் சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு. நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு இரிட்டேட் ஆகி என்னடா இப்படி பண்ணவே இல்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போகிற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது. ஸோ என்னன்னா இங்கே சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமாக இருந்தாலும் சில இன்னொன்று ஒரு தேட்டரில் அழகான மிக்ஸ் அது. ஆக்சுவலி அம்பத்தூரில் ஒரு தேட்டர், அது எதுன்னு நான் சொல்லலை, அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க, அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை, அது வேற லெவலில் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்குறோன்னு இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து மியூசிக் எல்லாமே மியூசிக் டைரக்டர் கை நீட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது இனிமேல் நீங்கள் எழுதுறவங்க இறைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா நீங்கள் அந்த ஒலிக்கலவை, சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தியேட்டரில் மல்டிப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேறு, டோட்டலி வேறு. அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும், மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு 6-7 வச்சு தான் பார்க்க முடியும். நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேற ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அதை வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க. அவங்க கம்மி பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அது ஒவ்வொரு தேட்டரும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இதுக்கு காரணம் நான் இல்லை, எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது, இதுதான் உண்மை. ஆமாம், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்து சார். பிரேம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பிரேம் சாருக்கு மட்டும் இல்லை, அப்படியே பெசன்ட் ரவி சாருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகம் போலீஸ்காரராக நடிச்சிருக்கீங்க, ஒரு போலீஸ்காரர் படத்தில் இப்போ நடிக்கிறீங்க, அதை அவர் பிள்ளை வந்து இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதிகம் ரவுடியாக நடிச்சிருக்கீங்க, சில படத்தில் போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? சார், ஒரு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலாக நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன். ஸோ அதனால ஒருவேளை அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். மோரோவர் அந்த ஸ்கிரிப்டை என்ன டிமாண்ட் பண்ணுது, அது வேறு. ஓகே, சரி, தேங்க்ஸ் தம்பி. ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டரை நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு பிடிச்சிருக்கும் போது தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஸோ இப்போ அதுக்காகவே தான் இப்போ தாடி வச்சுட்டு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இவரை வந்து நான் பார்க்கும்போது நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு. ஏங்க நீங்கள்லாம் போலீஸில் இருந்தீங்களா அப்படி. ஸோ அதனால் அவரோட எழுத்துக்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால இந்த படம் ஒத்துக்கிட்டேன். நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன் அவர் போலீஸ் ஆஃபீஸருங்கன்ட்டு, அது நான் இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அருமையான ஒரு ரைட்டர் இவர். அவர் வந்து மேன்மேலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு பேஷனோடு செய்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே பேஷனோடு தான் எல்லோரும் உட்காந்துருக்கோம், எல்லாருமே இருக்கோம். ஸோ அதில் வந்து இவர் வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். இதில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டால் கொலைக்கணும், அவ்வளோதான் சார் நடிகை. இன்னைக்கு இல்லை சார், நான் 30 வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன் சார். உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார். லக்கி மேன் 95ல் ஆரம்பிச்சு சார், சந்தோஷப்படுறேன் சார். 30 வருஷங்கிறது சாதாரண சார். இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார். செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணியிருக்கான் கேரக்டர் பார்க்குறோம், அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னே தெரியல சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம், சந்தோஷம் சார். இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு, எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார், நான் இந்த கேரக்டர் தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார். சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார், ரொம்ப கஷ்டம் சார். உண்மையிலேயே அந்த காலத்துல ஏதோ நாங்க சம்பாதிச்சத ஒழுங்கா சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார். நீ சொல்றதுக்கு இல்லை சார். இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகர் இன்னைக்கு பாருங்க, கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் ஹீரோ சார். போவார் அவரு, டவுட் இல்லை. அவர் பாருங்க, அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். கண்டிப்பா சர்வேங்கிறாரு, சாதாரண விஷயம் இல்லை சார். அவர் இன்டர்னல் இருந்து சொல்றாரு. எனக்கு தெரியும் இன்னைக்கு பெசன்ட்ல வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு, வாடகை வீட்டுல இருக்காரு அவரு. எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி. உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம். அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த சான்ஸை கிடைச்சா அப்படியே போயிட்டே இருக்கும் சார். இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுதலா கேட்டுக்கிறேன், திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார். திறமை இல்லாதவங்க எல்லாம் மேல கொண்டு வராதீங்க சார், தயவு செய்து சார். வேணாம் சார். நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார். நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார், நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார், நைட்ல வலி தாங்காம
சும்மா 30 வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார். எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார். நிறைய இடத்துல உயிரெல்லாம் போயிடாதான் அப்படிங்கிற மாதிரி 8 தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திருப்பி போய் பக்கத்துல நின்று இருக்கேன் சார். சார் ஷார்ட் ரெடி சார், இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார், நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் பிரச்சனை வாங்க சார். ஓகே சார், ஒன்று அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார். திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட். எப்படி போய் பேசுறது? நம்ம ஒரு படங்கள் பண்ணிட்டோம், இப்ப போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிறதா நின்றுட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், இந்த மீடியா டைரக்டர்ஸ், பாக்குற டைரக்டர்ஸ், திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார். குரூப்பிசமே வேண்டாம் சார். திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல சார். இவங்கதான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை. அப்படி இல்ல சார், திறமையான எல்லாரையுமே போடுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா. நாங்க சீரியஸா சொல்றதா, இன்னைக்கே சொல்றேன். அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார். வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார். திறமை இதுக்குன்னு வாழ்றவங்களை போடுங்க சார். புதுசா ஒருத்தனை வந்து அவன் ஒன்னும் பெருசா அவனும் பெரிய ஆளாவது இல்ல, இருக்கிறவனையும் பெரிய ஆளாவ விடுறது இல்ல சார். தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவு நீங்க தான் சார் கட்டணும். தேங்க்யூ ஆல். ஒன்றும் பண்ண முடியாது சார், தடுக்கவே முடியாது. ரெக்வஸ்ட் நான் ஆர்டரே போடல சார், ரெக்வஸ்ட் பண்றேன் சார், வேற ஒண்ணுமே இல்ல சார். நான் ஆர்டரே சார் போடுறேன். தயவு செய்து திறமையான ஆளுங்களை வளர்த்து விடுங்க. ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பெரிய ஆளு. இன்னைக்கு எங்களை பூதம் பண்ணி காட்டுறது நீங்க தான் சார். தயவு செய்து திறமை இல்லாதவங்க வேண்டாம் சார். அவங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார். ஐயோ தெரிய உலகத்துக்கே தெரியும். தேங்க்யூ சார். ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.